கடந்த வீடியோல இந்தியாவில் இருக்க ஒரே ஊற்றான நம்ம காரைக்குடியில் உள்ள சம்பவ ஊற்றை பத்தி பார்த்துருந்தோம். இப்போ அந்த சம்பவத்தை கண்டறிஞ்சு காரைக்குடி மக்களுக்கு கொடையா கொடுத்த அந்த கொடைவள்ளல் யாருங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். 1930 காரைக்குடியில் பெரும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சுங்க. அப்போ காரைக்குடியின் சேர்மனாக மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இருந்தாங்க. நம்ம ஊரோட தண்ணீர் பஞ்சத்தை போக்குறதுக்காக ஜெர்மன்ல இருந்து பொறியாளர்களை காரைக்குடிக்கு வரவழைச்சு நிலத்து நீராதங்களை காண முற்பட்டாங்க. காரைக்குடில இருந்து குன்றக்குடி போற வழியில மிகப்பெரிய நீர்வளமான சம்பவ ஊற்றை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த ஜெர்மன் பொறியாளர் செட்டியார் ஆயுசும் காரைக்குடில தண்ணி பஞ்சமே வராது, நிலத்துக்கடியில ஒரு அருவியே ஓடுது, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், வற்றாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே மெய்யப்ப செட்டியார் பைப்பு போர் லைன்லாம் அமைச்சு தன்னோட சொந்த செலவுல தண்ணி டேங்க்லாம் அமைச்சு காரைக்குடி மக்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை போக்கினாரு. இன்னைக்கும் கூட காரைக்குடி உள்ள மேலமடத்துல அவங்க 1935 வச்ச தண்ணி டேங்க் தொட்டியில ஒரு தொட்டியை இன்றும் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு வெளியூர்ல இருந்து காரைக்குடிக்கு வந்து மக்கள் தங்குறாங்கன்னா முக்கிய ஒரு காரணம் வற்றாத நீர்வளமான சம்பவ ஊற்று தான். அந்த சம்பவ ஊற்றை காரைக்குடி மக்களுக்கு கண்டறிஞ்சு கொடுத்த பெருமை MSM இல்லத்துக்கு தான் போய் சேரும். இந்த தகவல்களை கொடுத்த முத்துக்குமார் சாருக்கும் வாய்ப்பளித்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.